குடியினி அனைவருக்கும் மாலை வணக்கம். மற்றொரு மாலை பொழுது உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இலங்கை அதிபர் சேவை போட்டி பயிற்சி தோற்றுவதற்கான ஐக்கிய வகுப்பில் இணைந்திருக்கிறோம். ஏற்கனவே இலங்கை ஆசிரியர் சேவை போட்டி பயிற்சியை தோற்றுவர்களையும் இந்த வகுப்பிலே நான் இணைத்திருக்கிறேன். அவர்களுக்கு இது மேலதிகமான வகுப்பாக இருக்கும். அவர்களுக்கு வெள்ளியும் ஞாயிறும் ஐக்கிய வகுப்பு நடைபெறுகிறது. அதிபர் சேவைக்கு திங்களும் வியாழனும் நடைபெறுகிறது. ஆனால் அவர்கள் இதிலும் இணைவதன் மூலம் மேலதிகமான சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதுக்கு மேலதிகமாக கட்டணம் மறவிடாமல் உங்களை இணைத்திருக்கிறேன். விரும்பியவர்கள் இணைந்து பயன்பெறும். சரி, நாங்கள் விடயத்துக்கு வரும். அப்ப இலங்கை அதிபர் சேவை போட்டி பயிற்சிக்கு 50 வினாக்கள் வராது. நான் பயிற்சிக்காக நிறைய வினாக்களை போட்டுக்கொண்டிருக்கிறேன். வார 26ஆம் தேதி எக்ஸாம். இனி நாங்கள் பேப்பர்ல முடல மாற்ற வேணும். 30 வினாக்கள்லாம் ஐக்கியூல வரும். ஜெனரல் நாலேஜ்ல 30 வரும். 60 வினாக்கள் 1.5 மணித்தியாலம். 2 பேப்பரும் ஒரு பேப்பராக தான் தரப்படும். பகுதி ஏ பகுதி பி என்ற அடிப்படையில இருக்கும். ஜெனரல் நாலேஜ்ல 20 எம்சிக்யூவும் 10 ஒன் வேர்ட் ஆன்சரும் பெறும். ஜெனரல் நாலேஜ்ல 20 எம்சிக்யூவும் 10 ஒன் வேர்ட் ஆன்சர். சில வேளைகளே எல்லாமே ஒன் வேர்ட் இது எம்சிக்யூவா வரலாம். வந்தா சந்தோஷம். அதுல கல்வி சார்ந்த பொது அறிவு விடயங்கள் 5 வினாக்களுக்கு மேல பெறாது. உங்களுக்கு 30 வினாவில் 5 வினாக்கள் தான் கல்வி சார்ந்த பொது அறிவாக இருக்கு இலங்கை அதிபர் சேவை. அதை விட இந்த ஜெனரல் நாலேஜ் என்றது அண்மை காலமாக நடைபெற்ற நிகழ்வுகள்ல நோபல் பரிசு, உலகக்கிண்ண கிரிக்கெட், உலகக்கிண்ண உதைப்பந்து, அப்படி ஏதாவது விளையாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், அண்மையில இலங்கையில மரணமாயின கலை கலாச்சாரம் சினிமாவோட தொடர்பட்ட ஒரு நபற்ற பெயர் அல்லது அது சம்பந்தமான விருதுகள் அல்லது அது சம்பந்தமான விடயங்கள். அதே மாதிரி உலக அளவில அந்த கணனி தொழில்நுட்பம் புரட்சியில வர இப்ப எந்த ஜெனரேஷன் கணனி பயன்படுத்தப்படுகிறது அப்படியான வகையில ஒரு வினா. இப்படி சில கரண்ட் சிச்சுவேஷன் சம்பந்தப்பட்ட வினாக்கள் ஒரு 10 வினாக்கள் நீங்கள் சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். கல்வி பொது அறிவில் 5 கரண்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற விடயங்கள். போன வருஷம் இல்லை இந்த வருஷம் வார வருஷம் இந்த 3 கேட்டகரிக்குள்ள விளையாட்டு, உலக அளவில் ஒலிம்பிக் எங்க நடந்தது, எங்க நடக்க போகுது, எது சாம்பியனா வந்தது, உதைப்பந்து, அப்படியான விடயங்கள் சார்ந்த ஒரு விளையாட்டு விடயம் இருக்கும். ஒரு சினிமா கலை கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட இலங்கையோட சம்பந்தப்பட்டதாக ஒன்று இருக்கும். இப்படியான விடயங்கள் செலக்ட் பண்ணி படிக்கணும் ஸ்மார்ட்டா. இப்ப டித்வா புயல் என்றால் அதுக்கு இந்த நாடு பேர் வச்சு அப்படின்னு பதிவாளர் சேவைக்கெல்லாம் இப்ப அப்படி வரும். பொது அறிவு பறந்து விரிஞ்ச ஏரியா, தெரிஞ்சா எழுதலாம், தெரியாட்டா எழுதிடலாம். அப்ப இந்த பேப்பரை கையில எடுத்த உடனே அவர்கள் என்ன செய்யணும்னா முதல் ஜெனரல் வச்சு தான் செய்யணும். ஏன்னாண்டா விட தெரிஞ்சா எழுதுறது இல்லை என்றால் எழுத எழுது. அப்ப எழுதி நேரத்தை மிச்சம் பிடிச்சிங்கன்னா அவ்வளவு நேரத்தை நீங்க ஐக்கியோ செய்யலாம். மாறி ஐக்கியோ முதல் எடுத்தீங்கன்னா கூட நேரம் போடும். பிறகு தெரிஞ்ச விடையே கூட எழுதுறதுக்கு டைம் கிடைக்கும். பாட்டமான இது அதிபர் சேவை சேர்ந்த ஆக்களுக்கு வினாத்தாள் கட்டமைப்பை பற்றி காய்ச்சல். மற்ற பாடங்கள் சம்பந்தமாக ஏற்கனவே உள்ள கதைச்சீரம் கிரகித்தல். அது நீங்கள் எங்கேயாவது படிக்கணும். நான் அந்த பகுதிக்கு போகல. ஆகவே கிரகித்தலுக்கு நீங்க எல்லாம் எங்கேயாவது தேடி படிக்கணும். அடுத்தது பாடசாலை நிர்வாகமான சம்பவ கற்று அதை ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய வகுப்பில் இணைந்திருக்கிறவர்கள் இங்கே கற்றுக்கிறீர்கள். வேற வகுப்பில் இணைந்திருந்தாலும் சார் அல்ல அலிஜினா சார், இந்த 3 பேரா நாங்கள் நேமா கேஸ் ஸ்டடி கல்விப்புலம் சார்ந்த கேஸ் ஸ்டடி இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். அலிஜினா சார் ஒரு பழைய ஆள். அவர் செய்கிற கிரேட் 1 சட்டியா இருக்குது. அதே மாதிரி சுபாரஞ்சரம் என்னோட சீனியர் பலத்தால் அவரும் செய்கிறார். அப்படி 2 பேர் வேறு இடங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நானும் என்னுடைய அனுபவங்களை வச்சு கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப ஏதாவது ஒரு ஆழ்ந்த வகுப்பில் இணைவதன் மூலம் உங்களுக்கு பாடசாலை நிர்வாகமான சம்பவ கேட்கை நாத்தாளுக்கு விடையளிக்கிறதுக்கு பழகி. இந்த ஐக்கியூ பேப்பருக்கு தான் நிறைய எங்களுடைய வளவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம் எடுக்கிறார்களை விட படிப்பிக்காரெல்லாம் கூடுதலாக இருக்கிறோம். ஆகவே நீங்கள் எங்கேயாவது இடத்துல படித்து கொண்டு இருப்பீங்க. நீங்கள் எங்க படிக்கிறீங்களான்னு முக்கியம் இல்லை. ஐக்கியூ பேப்பர் நீங்கள் செய்து பார்க்குறீங்களா என்றதுதான் உங்களுடைய வெற்றியை தீர்மானம். மற்றபடி நீங்க எந்த வளவாள படித்தாலும் நீங்கள் செய்து பார்க்காம டைமுக்குள்ள உங்களால செய்ய முடியும். நீங்க என்னோட 10 மாதமா படிக்கிறேன்னு 5 மாதமா படிக்கிறேன்னு சொன்னா கூட நீங்கள் சித்தி அடையணும் என்று சொன்னா நீங்க செய்து பார்க்கணும்.
சும்மா வகுப்புல இருந்து ரெக்கார்டிங்கை வாங்கி சரி. என்ன செய்ய வேணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு பந்தி அமைப்பு வினா செய்து பழகும். இன்னும் உங்களுக்கு ஒரு 30 நாள் முழுமையாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு ஐடியா வரும்னா 30 நாளைக்கு 30 ஐடியா வரும். ஆகவே எந்த பரீட்சைக்கு தோற்றுவா இருந்தாலும் ஐக்கு வினாக்களுக்கு தோற்றுகிற பொழுது முதலாவது விடயம் தகவல் ஒழுங்கமைப்பு வினா. ஏன்னா சொல்றேன் இப்போ விடயத்துக்கு வரப்போம் உங்களுக்கு. இப்போ தகவல் ஒழுங்கமைப்பு வினாவில் அண்மை கால ட்ரெண்டிங்க பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர் கேள்வி ஒன்று வந்து கொண்டு இப்போ பார்த்தா இந்த கேலண்டர் கேள்வியை நான் நினைக்கிறேன் 2021 வந்தது அப்புறம் 24 மாற்றி போடுறான், 26 செய்தாங்க. இப்போ கடைசியா 26 செய்தாங்க. கடைசியா அந்த ரிஜிஸ்டர் எக்ஸாமில் ஒரு கேள்வி கேலண்டர்ல அதே கேலண்டரான கேள்வி வரும். அங்க நிறுவன தினம் என்று சொல்லி நாங்கள் வந்து செய்தாங்க. திரும்ப திரும்ப செய்கிற போது சிலர் யோசிச்சிருப்பேன், சார் இந்த கேள்வியே திரும்ப திரும்ப செய்கிறேன், ஒரே கேள்வி தான் போடுறேன், வேற கேள்வி இல்லை போடுறேன். கேள்வி இல்லாமல் இல்லை, எந்த வினா அல்ல எந்த ட்ரெண்டிங்ல வினாத்தாள் கட்டமைப்பு இருக்கோ அதை வச்சு கணிக்கிறது வேறுமாண்டு யோசிக்க. நீங்கள் படிப்பிக்கிற பொழுது சிலர் என்ன செய்யணும், பழைய பாஸ் பேப்பர்ஸை பார்த்து தீர்மானிப்பினோம், ஓகே இந்த முறை இந்த கல்யாணம் பெறணும். அது எதிர்பார்க்கிறது சில நேரம் நடக்கும், சில நேரம் நடக்காது. அப்ப இந்த கேலண்டர் கேள்வியை நான் இன்றைக்கு உங்களுக்கு அந்த சாயல்ல அதே அமைப்பில் உங்களோட வினாத்தாள்ல போட்டிருக்கும். அதுக்காக தான் அந்த விடையத்தை சொன்னேன். இப்ப பாருங்க, இந்த கேலண்டர் கேள்வி கடைசி கேள்வி ஏற்கனவே நீங்கள் செய்த வினாத்தாள். இந்த வகுப்புல இணைந்திருந்தவர்கள் எப்பாவது செய்யக்க அல்லது செய்து பார்த்துட்டு போனவர்கள் இந்த வினாவை இலகுவாக அணுகியிருக்கிறார். மற்றவர்களும் அணுகி இருக்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனை என்றால் அவர்கள் அந்த வினாவை வாசிச்சு கிரகிச்சு ஐடியாவை எடுக்கிற டைம் கூடவே. இந்த கேலண்டர் எப்படி பார்க்கறேன்னு தெரிஞ்சவன் சிம்பிளா செய்யும், மற்றவன் பார்க்கிற அப்படின்னு பழகித்தான் செய்யும். சரி, இப்ப பாருங்க இந்த கேலண்டர் எப்படி பார்க்கிறேன்னு தான் நான் சொல்ல போறேன். முதல் இது ஒரு வருஷத்துக்குரிய கேலண்டர். ஒரு காட்டுல ஒரு பொக்கெட் கேலண்டர் மாதிரி ஒரு காட்டுல இருக்குது, ஆனா ஒரு வருஷத்துக்குரிய கேலண்டர். அப்ப நீங்கள் இந்த கேலண்டரை பார்க்கிற பொழுது எப்படி கேலண்டரை பார்க்கிறேன்னு பாருங்க. இந்த கேலண்டரை எப்படி பார்க்க, 1ஆம் தேதி 8ஆம் தேதி 15ஆம் தேதி வரும், இப்படி வரும். அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு மாதத்தின் கேலண்டரை பார்த்தால் 1 2 3 4 5 6 7 8 திரும்ப அதே நாள்ல வரும். 7 நாளைக்கு பிறகு வரும். ஒரு கிழமையில 7 நாள். 1ஆம் தேதி திங்கள் என்றால் இனி 7 நாளைக்கு பிறகு 8ஆம் தேதி திங்கள், இனி 7 நாளைக்கு பிறகு 15ஆம் தேதி திங்கள், இனி 7 நாளைக்கு பிறகு 22ஆம் தேதி திங்கள், இனி 7 நாளைக்கு பிறகு 29ஆம் தேதி. அப்ப இது கேலண்டர்ல உள்ள நாளை வச்சு கொண்டு தீர்மானிக்கும். இப்ப நான் சொல்ல போறேன் இப்படி பார்த்தேன், கிடையா பார்த்துட்டேன். இந்நிலக்குத்தா பார்க்க இப்படி பார்த்தால் ஜனவரியிலையும் அக்டோபர்லையும் இப்படி. அப்ப இந்த சந்திக்கிற இடம் எங்களுக்கு சொல்லுது ஜனவரி மாதமும் அக்டோபர் மாதமும் 1ஆம் தேதி புதன்கிழமை, 8ஆம் தேதி புதன்கிழமை, 15ஆம் தேதி புதன்கிழமை, 22ஆம் தேதி புதன்கிழமை, 29ஆம் தேதி புதன்கிழமை. ஓகே, அப்ப இந்த ஐக்யூ பேப்பர் எல்லா பரீட்சைக்கும் ஒரே மாதிரி தான் வருது, பெரிய மாற்றங்கள் இல்லை. கேட்கப்படுகிற சொற்பிரியங்கள் மாறும். பதிவாளர் சேவைக்கு ரிஜிஸ்டார் அல்ல உறுதியை பற்றி கேட்கிறோம். கல்வி புலன் சார்ந்தாக்களுக்கு பாடசாலை நாற்காடி பாடத்திட்டம் என்று கேட்கிறோம். ஜிஎஸ்டிக்கு அவங்க சொல்லினோம் ஒரு விசிட், ஒரு மாதத்துக்குரிய விசிட் போடுறோம்னு சொல்லினோம். அப்ப வினாக்களுக்கு ஏற்றவாறு பேர் மாறுமுடைய விஷயம் உண்டு. அப்ப இங்க பாருங்க, ஜனவரியிலேயும் அக்டோபர்லையும் 1ஆம் தேதி புதன்கிழமை. இப்படி சொல்லுங்க. அப்ப ஜூன் மாதம் 1ஆம் தேதி என்ன? ஞாயிற்றுக்கிழமை. ஜூனுக்கு நேரையும் 1ஆம் தேதிக்கு நேரையும் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை. அப்ப இதை சொல்லுங்க, ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி என்ன? ஓகே, வெரி குட். அப்ப ஆகஸ்ட் மாதம்டா ஆகஸ்டுக்கு நேர பார்க்கணும், 19ஆம் தேதினா 19க்கு நேர பார்க்கணும். அப்ப ரெண்டும் சந்திக்க இடம் செவ்வாய்.
அப்ப இப்ப நான் வட்டம் போடுற நாள் எந்த மாதம் எத்தனையாம் தேதி? மே மாசம் 6ஆம் தேதி. 6ஆம் தேதி. ஓ, மே மாசம் 6ஆம் தேதி. ஒரு ஆள் மே மாசம் 13ஆம் தேதி எழுத சரி எப்படி? சரி சரி. சார். சரிதான் சார். ஒரு ஆள் 20ஆம் தேதி எழுத சரி சரி. சார். சரி 6, ஒரு ஆள் 13, 20, 27 எல்லாம் சரிதான். எல்லாம் சரி சரி. சரி. அந்த வரிசையில இருக்கிற எல்லா நாளும் வேற 7 நாளைக்கு பிறகு 6ஆம் தேதி செவ்வாய் என்றால் 7 நாளைக்கு பிறகு 13ஆம் தேதி செவ்வாய், அடுத்த 7 நாளைக்கு பிறகு 20ஆம் தேதி செவ்வாய், அடுத்த 7 நாளைக்கு பிறகு 27ஆம் தேதி செவ்வாய். இப்ப இந்த கேலண்டர் பார்க்கவே விளங்கிட்டு அது விளங்க சொன்னா ஒரு திருப்பி சொல்லு. இன்னொரு ஓகே, சார் அப்படி என்ன திங்கட்கிழமை நாள் வரும் விளங்கல. சொல்லுங்க சின்ன பிள்ளைங்க சவுண்ட குறை. சரி, இப்ப நீங்க இது டவுட்டா இருக்குன்னா இதை பாருங்க. நோமலா பாருங்க. இந்த மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி. அடுத்தது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, திருப்பி ஞாயிறு தான் கருது. 1ஆம் தேதி 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. இப்படி பார்த்தா இந்த 1ஆம் தேதி ஞாயிறு, அடுத்த 8ஆம் தேதி 7 நாளை பிறகு ஞாயிறு. நாங்க கலண்டர் இப்படி எழுதி போல நெஞ்சாம இப்படி எழுதலாம் மேலே இருந்து. ஓகே, அப்ப இங்க 2ஆம் தேதி திங்கள் 7 நாளைக்கு பிறகு 9ஆம் தேதி திங்கள், 6ஆம் தேதி வெள்ளி என்றால் 7 நாளை 13ஆம் தேதி. அப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குது, 7 நாளை அடுத்த வேறு. அப்ப முழு கேலண்டரையும் எழுத தேவையில்லை. இங்க வரும் 1, 8, அடுத்த 15, அடுத்த 22, அடுத்த 29. எப்போ ஒரு மாதத்துல 1ஆம் தேதி 29ஆம் தேதி ஒரே நாளாக இருக்கும். அதை வச்சே ஒரு கேள்வி வந்த இந்த வினாவில இதுக்கு மேலே ஒரு கேலண்டர் கேள்வி போட்டது. அந்த கேள்வி சாயல்ல ஏற்கனவே ஒரு கேள்வி வந்து முதலாம் நாளை தந்து 29ஆம் தேதியையும் கடைசி நாளையும் கேட்டான். அப்படி வேற கேள்வி செய்வோம். தொடர்ச்சியா பங்கு பெறுகிற போது வினா திருப்பி போடுவேன் சுழாடி சொல்லி. அதுக்காக நெருக்கி கிளாஸை போட்டு வச்சுக்கிறேன். முதலே எதிர்பார்த்தால நான் இந்த டீச்சர்ஸையும் கொஞ்சம் பேரையும் தனியை பிரிச்சு போட்டு கிளாஸை போட்டுங்க. அப்படி போடக்க உங்களுக்கு ஒரு கிழமையில 4 நாளைக்கு ஐக்கு சம்பந்தமான விடயத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பார்க்கறது கேட்டுதானே இல்லை, செய்து பார்க்கணும். அதுக்காகத்தான் 4 நாள் போடுகிற பொழுது நீங்கள் செய்து பார்க்கறது 8 நாளா இருக்கும். ஆனால் கிழமையில 7 நாள் தான் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னா டபுள் வேலை செய்யணும். நீங்க ஐடியாவை எடுத்துட்டு திருப்பி கொண்டு நீங்க செய்வாங்க. சரி, அப்ப இந்த இது விளங்கிட்டேன்னா தெரியும். 1ஆம் தேதி என்ன நாளோ 7 நாளைக்கு பிறகு அதே நாள் வரும், அடுத்த 7 நாளைக்கு பிறகு அதே நாள் வரும், அடுத்த 7 நாள் வரும். அப்ப இந்த ஐடியா பாருங்க. 10ஆம் தேதி என்ன நாள்னா 10ல ஒரு கிழமையும் 3 நாள். 10ல ஒரு கிழமையும் 3 நாள். அப்ப 1ஆம் தேதி ஞாயிறு, 2ஆம் தேதி திங்கள், 3ஆம் நாள். அப்ப எத்தனை நாள் வந்தாலும் நீங்க அந்த தேதியை என்ன நாள் என்று கணிக்கலாம். அப்ப இங்க பாருங்க, இந்த வினாவை இப்படி தந்துட்டு வளமையா கேட்ட கேள்வியில இருந்து மாறி முதல் ஒன்று சொன்னோம், அந்த நிறுவன தினம் வேற இறுதி நாள்ல வருதுன்னு சொன்னாங்க. வேற இறுதி நாள்ல சனியல்ல ஞாயிறு ரெண்டு வந்தது. சனி என்றா அடுத்த நாள் வைக்கலாண்டு கேள்வி ஒன்று வந்து, ஏன்னா அது தீவினா ஞாயிறு ரெண்டாயிரத்தி திங்களன்னு வந்து அந்த கன்செப்டை வச்சு கொண்டுதான் இந்த வினா வந்தது. பரீட்சைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா கேட்டேன்னு சொன்னார். பரீட்சையே ஞாயிறு தான் கேட்டது இந்த ரிசர்ச் எக்ஸாம் போன கிழமை. அப்ப குறித்த ஆண்டில் 5 ஞாயிற்றுக்கிழமை உள்ள மாதங்கள் இவை. அப்ப ஞாயிற்றுக்கிழமை 5 வரணும். ஞாயிற்றுக்கிழமை 5 வரணும். எத்தனாம் தேதியில அந்த மாதம் பிறக்கும்? என்ன நாள்ல அந்த மாதம் 1, 2, 3. 1, 2, 3.
வெள்ளி சனி ஞாயிறு. முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா சுவரா 5 வரும். ஒரு மாதத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் சான்ஸ் இருக்கு. எந்த மாதத்துல சான்ஸ் இல்லை? பிப்ரவரி சான்ஸ் இல்லை. 28 நாள்ல சரியா 4 கிழமை வரும். மற்றபடி ஞாயிற்றுக்கிழமையில அந்த மாதம் பிறந்தால் 5 ஞாயிறு வரும். இவர் 1, 8, 15, 22, 29 அதுக்காக தான் எழுதினேன். ஞாயிற்றுக்கிழமையில அந்த மாதம் தொடங்கினால் 5 ஞாயிறு வரும். 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 15ஆம் தேதி, 22. அடுத்த நாளும் 5 வரும். 2, 9, 16, 23, 30. அடுத்த நாளும் 5 வரும். ஆனால் எப்ப வரும்னா 31 நாள்டா மட்டும்தான் வரும். 30 நாள் வரும். அப்ப உங்களுக்கு ஞாயிறு 5 வரணும்னா ஞாயிற்றுக்கிழமையில அந்த மாதம் தொடங்கினால் வாய்ப்பு இருக்கிறது. சனிக்கிழமையில அந்த மாதம் தொடங்கினாலும் வாய்ப்பு இருக்கிறது. சனி 5, அடுத்த ஞாயிறு 5 வரும். வெள்ளிக்கிழமையில அந்த மாதம் தொடங்கினாலும் 5 வாய்ப்பு இருக்கிறது. வெள்ளி 5, சனி 5, ஞாயிறு 5 வரலாம். 31 மாதம். 30 மாதம் நாட்கள் 30 நாள்ல முடிகிற மாதம் என்று சொன்னா அங்க 5 வரா 3. சரி, அப்ப இங்க 5 ஞாயிற்றுக்கிழமை உள்ள மாதங்கள் என்று கேட்டதாக நீங்கள் 1ஆம் தேதி ஞாயிறு உள்ளதை சுவரா எடுக்கலாம். பிப்ரவரி மட்டும் தான் பெறுகிறார். அப்ப 1ஆம் தேதி ஞாயிறு மாதம் இங்க என்ன எந்த மாதம்? ஓ, 1ஆம் தேதி ஞாயிறா இருக்குது ஜூன். ஓகே, அப்ப ஒரு மாதம் கண்டாச்சு. இனி 1ஆம் தேதி சனியா இருந்தாலும் 5 ஞாயிறு வரும். 5 சனிக்கும் 5 ஞாயிறு வருங்க. மார்ச் நவம்பர். அப்ப சரி, அடுத்தது நவம்பர் சரி, மார்ச்சும் சரி, பிப்ரவரி சரியில்லை. பிப்ரவரி வராது. 29ல முடியும். 28 நாள் தான் வரும். பிப்ரவரி 28. அப்ப 29 நாள் இருந்தா வரும். 29 நாள் தான் வரும். சொல்லுங்க. மார்ச் நவம்பர் வரைக்கும் சனிக்கிழமையில அந்த மாதம் தொடங்கினார் 5 சனி இருக்கும். ஆகஸ்ட் 5 ஞாயிறு இருக்குங்க. ஆகஸ்ட் சொல்லப்போ இப்ப ஏன் மார்ச்ன்னு சொல்றோம். மார்ச்ன்னு சொல்றோம். மார்ச்ல 5 சனி வரும். அடுத்த நாள் 5 ஞாயிறு இருந்து இதுல ஞாயிறு தொடங்கின மாதிரி சனியில இந்த மாதம் தொடங்கி இருந்தார். சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி என்று வந்தார். சனி 5 இருந்தால் வரும். அடுத்த நாள் ஞாயிறு 5 இருந்தால் வரும். 4 கிழமை, 1 கிழமை, 2 கிழமை, 3 கிழமை, 4 கிழமை, மிச்சம் 3 நாள். அந்த 3 நாள் தான் இங்க வருது. இது ஒரு கால், இது ஒரு கால், இது ஒரு 31 நாள் திங்கள். இது வெள்ளியில தொடங்கி இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறது. வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். இதுல பாருங்க, வெள்ளியில தொடங்கி இருந்தாலும் ஞாயிறுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது 31 நாட்களை கொண்ட மாதமாக இருந்தால் மட்டும்தான். 30 நாள் வரா. 30 நாள் வரா. 31 நாளை கொண்ட மாதமாக இருந்தால் மட்டும்தான். ஆகவே இந்த வினாவுக்கு வாங்க. இந்த வினாவுக்கு குறித்த ஆண்டில் 5 ஞாயிற்றுக்கிழமை உள்ள மாதம் முதலாவது விஷயம் சொல்லுவோம். ஞாயிறு தொடங்கினான். ஞாயிறு 1ஆம் தேதியில சுவரா வரும். பிப்ரவரி தவிர மற்ற எல்லா மாதத்திலையும் அந்த பிரச்சனை. ஞாயிறு 5ன்னா அடுத்த நாள் திங்கிழமை 5 வரும். எங்களுக்கு 5 ஞாயிறு உள்ள மாதம் ஜூன். அடுத்தது சனியில தொடங்கினால் மார்ச்ல 5 ஞாயிறு வரும். நவம்பர்லயும் 5 ஞாயிறு வரும். இன்னும் அது சொல்லுங்க. வெள்ளியில தொடங்கினால்
அது ஆகஸ்ட் என்ற வழியா 31 நாள் கொண்ட மாதம். ஆகவே அங்கேயும் ஞாயிறு 5 இருந்து வெள்ளி வாங்கினா வெள்ளி 5, சனி 5, ஞாயிறு 5 4 கிழமையும் 3 நாள். அந்த 3 நாள் முதலாம் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள். இங்க கேள்வி 5 ஞாயிற்றுக்கிழமை உள்ள மாதங்கள் எவை என்று கேட்டதால மார்ச், ஜூன், ஆகஸ்ட், நவம்பர் வட்டம் போட்டிருக்க 4 மாதங்கள். மாதங்கள் எத்தனை என்று கேட்டுருந்தா 4 என்று கொடுப்போம். கேள்வியை கவனா வாசிப்போம். ஆனா உங்களுக்கு எக்ஸாமுக்கு 4 விட இருந்தவங்க இங்க நான் 4 விட தெரியல. அங்க 4 விட இருந்தவங்க அதை பார்த்து நீங்க கீறக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அங்க எத்தனை என்று கேட்டிருந்தோம் நினைக்கிறேன். விஷயம் விளங்கிட்டா சரி, இதான் விஷயம். எப்படி கண்ட பார்க்கிறேன்றது மற்றது எப்படி கேள்வி வந்தாலும் நீங்க அடிச்சாரு. அடுத்த கேள்வி சார் இதுல எந்த ஆண்டுன்னு தராதபடியா பிப்ரவரியும் எடுக்கலாம் தானே? பிப்ரவரி எடுக்கிற ஆண்டையும் சொல்ல போறோம் வேற ஒரு மாதம் 29 முடிஞ்சிருந்தேன். இல்ல 29 முடிஞ்சாலும் தரும். சனி என்ற ஞாயிறு வரலாம். ஆனால் இங்க பாருங்க இங்க முதலாம் தேதி வரை இல்ல, முதலாம் தேதி. ஓகே வேறையாவது. ஏன்னா இவன் சந்தேகத்துக்கு விட சொல்ல போறேன். பிப்ரவரி மாதமும் மார்ச் மாதமும் ஒரே நாள்ல தொடங்குது என்றால் சரியா பிப்ரவரியில 4 கிழமை தான் இருக்கு. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனியா இருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி சனியா இருக்கிறதுனா அந்த வருஷம் 28 நாள் தான் இருக்கு பிப்ரவரி. அப்ப இது லீட் பேடமோ இல்லையோண்டு நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய வழி பிப்ரவரி மாதமும் மார்ச் மாதமும் ஒரே நாள்ல தொடங்கினால் பிப்ரவரி மாதமும் மார்ச் மாதம் ஒரே நாள்ல தொடங்கினால் அதுதான் லீப் இடம் இல்லை. 28 நாள்ல சரியா 4 கிழமை முடிஞ்சுதான் அடுத்த காரணம் 1ஆம் தேதி சனி என்றால் 8ஆம் தேதி சனி, 15ஆம் தேதி சனி, 27 நாளை 22ஆம் தேதி சனி, 7 நாளை 29ஆம் தேதி சனி. 29 சனி இல்லை தானே, 24 முடிஞ்சிடும். அப்போ 1ஆம் தேதி சனி, மார்ச் 1 சரி. அப்ப பிப்ரவரியும் மார்ச்சும் ஒரே நாள்ல தொடங்குறதால இது லீப் இடம் இல்லை. 28 நாட்களை கொண்ட மாதம். எந்த ஆண்டா இருந்தாலும் 28 நாள் ஆண்டை சொல்லி கதைக்கு. ஓகே, அப்ப பிப்ரவரியும் மார்ச்சும் ஒரே நாள்ல இருக்கிறபடியால் அது லீப் இடம் இல்லை என்றது தெரியும். அடுத்தது விடை என்ன சார் அதுக்கு? 5 ஞாயிற்றுக்கிழமை உள்ள மாதங்கள் என்றால் ஞாயிறுல தொடங்கினால் அந்த வருஷம் ஜூன் 1 ஞாயிறு. அப்ப 5 ஞாயிறு பேரும் 1ஆம் தேதி ஞாயிறு, 7 நாளைக்கு பிறகு வார 8ஆம் தேதி ஞாயிறு, 7 நாளைக்கு பிறகு வார 15ஆம் தேதி ஞாயிறு, 7 நாளைக்கு பிறகு வார 22ஆம் தேதி ஞாயிறு, 7 நாளைக்கு பிறகு வார 29ஆம் தேதி ஞாயிறு. அப்ப 5 ஞாயிறு. குயிக்கா பார்க்க தெரியல, இப்படி எண்ணி பாருங்க. பிப்ரவரியும் மார்ச்சும் ஒரே நாளுடைய பிப்ரவரியில 28 நாள், 28 நாள்ல 4 கிழமை தான். அப்ப அங்க 5ஆவது ஞாயிறு வர சான்ஸ் இல்லை. மார்ச்ல 31 நாள், 4 கிழமையும் 3 நாளும். சனியில தொடங்கினா சனி 5 இடம் பெறும், ஞாயிறு 5 இடம் பெறும், அடுத்த நாளும் 5 இடம் பெறும். ஆகவே மார்ச்சிலையும் 5 ஞாயிறு. நவம்பர் 30 நாள், 4 கிழமையும் 2 நாளும். அப்ப முதலாம் நாள் சனி என்றால் 2ஆம் நாள் ஞாயிறு. ஆகவே அங்கேயும் ஞாயிறு 5 இடம் பெறும். ஆகஸ்ட் 31 நாள், 4 கிழமையும் 3 நாளும். அப்ப வெள்ளியில தொடங்கினால் வெள்ளி 5, சனி 5, ஞாயிறு 5. ஆகவே 4 மாதத்துல ஞாயிற்றுக்கிழமை 5 இடம் பெறும். ஜூன் 1, மார்ச் 1, நவம்பர் 1, ஆகஸ்ட் 1. அந்த மாதங்களை வேண்டால் ஆகஸ்ட், மார்ச், நவம்பர், ஜூன். அடுத்தது இவ்வாண்டின் 1ஆம் தேதி என்ன நாளா? கனவு தெரியும். என்ற செய்த கேள்வி மற்ற வேறு இடங்களையும் செய்யப்பட்டிருக்கும். என்ற இது 2022 நடந்த SLESக்கு வந்ததாக்கு மேல் நேஷனல் ஸ்கூலுக்கு வந்தது. அதே மாதிரி கடைசி அந்த ரிஜிஸ்டர் சர்வீஸுக்கு வந்திருக்குது.
அப்ப அதுக்கு இடையிலேயும் வேற ஒரு எக்ஸாம் வந்தது நினைக்கிறேன். அப்படி பல தடவை வந்தபடியா ஓரளவுக்கு தெரியவில்லை. 1ஆம் தேதினா ஜனவரி மாதம், பாண்டி மாதம் ஜனவரி 1ஆம் தேதிக்கு நேர பார்க்கணும். அப்ப என்ன கிழமை போகுது? புதன்கிழமை. ஓகே, இதுல ஒரு கடினம் இல்லை தானே? சரி, சார் 43வது மாதங்கள் எழுதணுமா? எத்தனை மாதங்கள் எழுதணுமா சார்? மாதங்கள் எவை என்று கேட்டிருக்கு. மாதங்கள் எவை, மாதங்கள் எத்தனை என்று கேட்டா 4. மாதங்கள் எவை என்றா ஆகஸ்ட், மார்ச், நவம்பர், ஜூன். திரும்ப உடைய சொல்லுங்க சார். எந்த கேள்வி உடைய கேக்குறீங்க? 43 சார். 43 தான் இப்ப சொன்னேன். ஆகஸ்ட், மார்ச், நவம்பர், ஜூன். இந்த வகுப்பு தொங்கி இன்னும் 1வது கேள்வியில விடதான் இப்ப நேரம் காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். இனிதான் இப்ப 2வது கேள்வி போனாங்க, இனிதான் 3வது கேள்வி போக்குறோம். ஒரு 8:45 இருந்து ஒரு காமணத்தியால தான் கிடைக்கும். இவ்வாண்டில் உள்ள மொத்த நாட்களின் எண்ணிக்கை. இதெல்லாம் நான் உங்களை செக்மேட் பண்றேன். 365. 365 அல்ல 366 தான் பெறலாம். ஒரு வருஷத்துல 365 அல்ல 366 தான் பெறலாம். அப்ப இங்க லீப்பேடமோ இல்லையோன்னு கேட்காம கேட்கலாம். லீப்பேடமோ இல்லையோன்னு உங்களை கேட்காம சிம்பிளா கேட்கிறேன். இந்த வருஷத்துல எத்தனை நாள் இருக்கு? அப்ப இந்த வருஷத்துல எத்தனை நாள் இருக்கா நீங்க பார்க்கணும். பிப்ரவரியும் மார்ச்சும் ஒரே நாள்ல தொடங்குறபடியா, பிப்ரவரியும் மார்ச்சும் ஒரே நாள்ல தொடங்குறபடியா அது 28 நாட்களை கொண்ட மாதம். பிப்ரவரி 28 நாள் தான் ஒரே நாள் தொடங்கும். அப்ப 28 நாட்களை கொண்ட மாதமாக இருக்கிற பொழுது அது சாதாரண வருஷம். ஆகவே 365 தான். 365 45 விட 365. 5 ஞாயிற்றுக்கிழமைகள் உள்ள போதிலும் 4 சனிக்கிழமைகளே உள்ள மாதங்கள் எத்தனை? கவனமா பார்க்கும். 5 நாள் உள்ள போதிலும் 4 சனி உள்ள மாதம். அப்ப உங்களுக்கு தெரியும் 5 ஞாயிறு இருக்குது, ஆனா 4 சனிதான் இருக்குன்னா அந்த மாதம் என்ன நாள்ல தொடங்கும்? ஞாயிற்றுக்கிழமை தொடங்கணும். ஞாயிறு இல்ல ஞாயிறு பிறகுதான் தொடங்கும். பாருங்க, ஞாயிறு தொடங்கினா ஞாயிறு 5 பேர், அடுத்த நாள் திங்கள் 5 பேர், அடுத்த நாள் செவ்வாய் 5 பேர். அதே மாதிரி திங்கள்ல தொடங்கினால் ஞாயிறு 5 பேரா, திங்கள் வாங்கினா திங்கள் 5, செவ்வாய் 5, புதன் 5 ஆனாங்க. அப்ப ஞாயிறு 5 பேர். அப்ப உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 5 இருந்தாலும் சனி 4 இருக்கணும் என்றால் ஞாயிற்றுக்கிழமையில அந்த மாதம் தொடங்கணும். ஞாயிற்றுக்கிழமையில தொடங்குற மாதம் ஜூன் மட்டும்தான். 1ஆம் தேதி ஞாயிறா இருக்கிற மாதம் ஜூன் மட்டும். அப்ப ஜூன் 1 ஞாயிறு என்றால் அடுத்த நாள் திங்களும் 5 பெறலாம், மற்ற 4 பேர். ஆகவே 5 ஞாயிறு இருந்தாலும் 4 சனிதான் இருக்கின்றால் ஞாயிறுல தொடங்கும். அதே மாதிரி 5 திங்கட்கிழமை வந்து 4 ஞாயிறு தான் உள்ள மாதங்கள் எத்தனை? 2 மாதம் செப்டம்பர், டிசம்பர். எந்தெந்த மாதம்? டிசம்பர். செப்டம்பர், டிசம்பர். சரியோ? அதே மாதிரி 5 சனிக்கிழமைகள் வந்த போதிலும் 4 வெள்ளிக்கிழமைகள் மட்டும் உள்ள மாதங்கள் பிப்ரவரி, மார்ச், நவம்பர். அப்ப கேள்வியை வச்சுக்கொண்டு நீங்க இப்படியே கண்டுபிடிக்கும். இது பாடமாக்குறதுல அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு பொருத்தமானபடியே போகும். சார், அடுத்த வெள்ளிக்கிழமையில தான் இது தொடங்குது ஆகஸ்ட் மாதம். ஓ, அப்ப அதுக்கு 5 ஞாயிற்றுக்கிழமை வராது. ஆனா சனி 5 வரும். சனி 5 வரும். 4 சனியில் வருது. வெள்ளியில தொடங்கினால் வெள்ளி 5, சனி 5, ஞாயிறு 5. கேள்வி 5 ஞாயிறு இருக்கணும், ஆனா 4 சனிதான் இருக்கும் என்றால் ஞாயிறுல மாதம் தொடங்கணும். வெள்ளியில தொடங்கினா வெள்ளி பிறகு 4 நாள் தானே நிரப்பு.
அப்ப ஞாயிறுல தொடங்கினா தான் ஞாயிறுக்கு பிறகு உள்ள மாதங்கள். அடுத்தது, இவ்வாண்டின் சரி மத்தியில் உள்ள நாள் என்ன நாள்? புதன்கிழமை. புதன்கிழமை சார். என்ன கண்டுபிடிச்சு? ஒரு நடுவுல சராசரி வருடத்தின் சரி நடுநாள் சார் ஜூலை 2 சார். இப்ப ஜூலை 2 தான் சார் பாப்போம். வருடத்தின் நடுநாள். இந்த கேள்விக்கு 2-3 விதமா அணுகலாம். இந்த இது அவன் கேள்வி கேட்டான். அந்த வருஷத்தின் சரி மத்தியில் உள்ள நாள் 183வது நாள் என்றால் 183வது நாள் என்றால் அன்றைக்கு என்ன கிழமை என்று. அப்ப எங்களுக்கு 183வது என்று சொன்னால் எண்ணி பார்க்கிறீர்கள் 183 எத்தனை கிழமை இருக்குன்னு பார்ப்போம். 7 7 14 4 43 6 42 ஒன்று மிச்சம் முதலாவது. இந்த வருஷம் முதலாவது என்ன நாள்ல பிறந்தது? இந்த கேள்வி. அப்ப முதலாவது 26 கிழமையும் இதால ஒரு நாள். அப்ப முதலாவது நாள் என்னன்னு பார்ப்போம். அந்த முதலாவது எப்படி பார்க்கிறேன்னு சொல்ல இங்க அவ்வாண்டின் சரிமத்தியில் உள்ள நாள் என்றால் உங்களுக்கு தெரியும் 365 நாட்கள்ல அங்காலயம் அரைவாசி இஞ்சாலயம் அரைவாசி வரணும்னா 182 நாள் இஞ்சால வரணும், 182 நாள் அங்கால வரணும். அப்ப 183வது நாள் எங்க இருக்கும் கண்டுபிடிக்கும். அதுக்கு நீங்க ஜனவரியில இருந்து கூட்டி பார்க்கலாம். ஜனவரி 31, பிப்ரவரி 28, மார்ச் 31 அப்படி கூட்டி பார்க்கலாம். கூட்டி பார்த்தீங்கன்னாலும் சரி. அப்ப கூட்டி பார்க்கிறேன்றது ஐக்கியூ பேப்பருக்கு பொருத்தம் இல்லாத வேலை தானே. இப்ப நான் சொல்ற இதை பேர எப்படி பார்க்க போறோம்னா உங்க கன்செப்டுக்கு வந்த எப்படி என்று சொல்ல போறோம். இப்போ ஷார்ட்கட்டை சொல்லிட்டேன். இனி எப்படி வந்தேன்னு சொல்ல போறேன்னா தெரிஞ்சாதான் எந்த கேள்வி நான். இப்ப பாருங்க, இப்போ ஒரு மாதத்துல 27 நாள்ல இருக்கணும். 27வது நாள் என்ன கிழமை என்று கண்டுபிடிக்கும். அல்ல போகணும் சின்ன இதாகும். இப்ப மார்ச் 1 அல்ல ஜனவரி 1. ஜனவரி 1 திங்கட்கிழமை. ஜனவரி 1 திங்கட்கிழமை. ஜனவரி 30 என்ன கிழமை என்று கேட்டார். 37 அளவில் 4 28 2 மிச்சம். 2 மிச்சம் விட 2ஆகும். 1ஆம் தேதி திங்கள் என்றால் 8ஆம் தேதி திங்கள், 15ஆம் தேதி திங்கள், 22ஆம் தேதி திங்கள், 29ஆம் தேதி திங்கள், 29ஆம் தேதி திங்கள், 30ஆம் தேதி செவ்வாய். 1ஆம் நாள் திங்கள் என்றால் 2ஆம் நாள் செவ்வாய். மிச்சம் 2 வருது. அப்ப 2ஆம் நாள் கண்டுபிடிக்க முடியாது தானே. அப்ப உங்களுக்கு 183வது நாள் எத்தனை கிழமை இருக்குன்னு பார்க்கும். 7 14 4 மிச்சம் 3 43 6 42 1 மிச்சம். 1 மிச்சம் முதலாவது. 2 மிச்சம் 2ஆவது. 5 மிச்சம் 5ஆவது. 6 மிச்சம் 6ஆவது. 7 மிச்சம் வரா 0 2. ஏன் சொல்லுங்க, ஒரு கிழமை 7 நாள் தான். அப்போ 7 7 மிச்சம் மிஞ்சாது. அப்போ 0 வந்தா கடைசி. ஓகே. அப்ப 183வது நாள்னு கண்டுபிடிக்கலாம். 365ல முன்னுக்கு 182 பின்னுக்கு 182 நடுவுல 183வது நாள் இருக்கும். 183 7 மிச்சம் 1 2 வருது. அப்ப முதலாவது நாள் இந்த வருஷம் முதலாவது என்ன நாள்ல பிறந்தது? ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே புதன்கிழமை பிறந்தது. ஆகவே முதலாவது நாள் புதன்கிழமை. பாருங்க, ஜனவரி 1 புதன். ஆகவே முதலாவது நாள். இப்போ 2 வந்தா 2ஆவது நாளை பார்க்கும். மிச்சம் 2 வந்தா 2ஆவது நாள் 2ஆம் தேதிக்கு நேர உள்ள நாளை பார்க்கும். ஓகே. அப்ப அந்த வருஷத்துல 183வது நாள் சரி மத்தி உள்ள நாள் புதன்கிழமை. ஓகே. ஒரு கேள்விக்கு அரைமணத்தியாக எடுத்துக்கலாம், விளங்கப்படுத்துறாரு. ஆனால் எல்லா நாள்லயும் இப்படி செய்யுது. இதுவும் ஒரு கேலண்டர் கேள்வி. இப்போ தொடர்ந்து கேலண்டர் கேள்வி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு போரிங்கா இருக்கும். இதை நீங்க ஜோதிச்சு கொண்டு வாங்க. அடுத்த வகுப்பு வாங்க. அடுத்த வகுப்புனா வியாழக்கிழமை வாங்க.
சரி, இது ஒரு தகவல் ஒழுங்கமைப்புனா இந்த கேள்வி செய்யறதுக்கு புல்லடி முறை தான் சரி. புல்லடிடுற முறை, அதாவது எல்லா கேள்விக்கும் இது வரா. புல்லடிடுறது எல்லா கேள்விக்கும் சரி வரா. ஆனா இங்க இந்த வினாவுக்கு புல்லடிடுறது தான் மிக பொருத்தமான தீர்வாக இருக்கும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். அப்படி கட்டாயம் போடணும் மட்டும் இல்லை. கேட்ட பாருங்க, கொஞ்சம் பாடங்களை சொல்லியிருக்காங்க. கணனி விஞ்ஞானம், கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்ப நீங்கள் உங்களுக்கு விளங்கின மாதிரி ஒரு மொழியில சுருக்கமா போட்டா சரி. அந்த பௌதிகவியல் பிசிக்ஸ் முதலிடத்தை போட்டாலே போதும். அடுத்த வரலா, அடுத்த கணிதம், அடுத்தது நடனம். அப்ப நீங்கள் எக்ஸாம் பேப்பர்ல இப்படி கோடுகள் அடிச்சு கொண்டிருக்க விளையாட்டுகளை விட்டுட்டு நேர போடுறதுதான் புத்தியாளர். வேணும்னா படிவா இருக்கோம்னா கோடு அடிக்கலாம், படிவா எக்ஸாம் குறிப்பிட்ட டைமுக்கு எழுதும். A B C D இப்படி ஒரு அட்டவணையை போட்டுட்டு நீங்க செய்கிறது இங்க சுகம். ஏண்டா இங்கால பாடம், இங்கால ஆக்கம். அப்ப ரெண்டு பேரை பற்றி, ரெண்டு விடயங்களை பற்றி கதைகள், ரெண்டு மாறிகள் இப்படியே அட்டவணையை போகும். இனி ஒவ்வொரு தடவையும் வாசி குறிக்கிற பொழுது டீச்சிங் செய்ததாக கவனிக்கும். நீங்க முதல் வினாவை இப்படியான பயிற்சிகளை சந்திக்க அதிபர்களுக்காரும் சில இதுதான் முதல் பயிற்சியா இருக்கு. இப்படி அட்டவணையை போட்டு குறிக்கிற பொழுது அவர்கள் நேரடியாக சொன்ன தரவுகளை பேனையாக குறிக்கிறோம். ஏதாவது மாறாது, அவன் சொன்னது நாங்கள் கெஸ் பண்ணி போடுவோம். இப்படி இருக்கலாம், அதை பென்சிலால போடுவோம். ஏன்னா பிழைச்சால் அதை மட்டும் அழிச்சு போட்டு மாத்தலாம். பிக்ஸா சொன்ன தரவு மாறாதுதான், அப்ப அதை அழிக்க தேவை. எல்லாத்தையும் பென்சிலால போட்டீங்கன்னா எது ஒரிஜினல் தரவை எது கெஸ் பண்ணி போட்டாலும் தெரியும். எல்லாத்தையும் பேனையால போட்டாலும் அதே பிரச்சனை. அதுவே வினாக்களுக்கு விடையிறது போது இந்த உத்தியை பயன்படுத்த. ஓகே, அடுத்த விஷயம் இனி தரவை பேர். முதலாவது பிஇ என்ற இரு மாணவர்கள் நடனம் கணனி விஞ்ஞானத்துக்கு விசேட சித்தி பெற்றிருந்த தரவில எல்லாத்துக்குமே விசேட சித்தி என சொல்றான். ஆகவே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிஇயும் டான்ஸ்லையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் சித்தியா பிஇயும். அப்ப பி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பாருங்க, நான் இதை நீளத்தால குறிக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பி ரெண்டு பேரும் கணனியிலும் நடனத்திலேயும் விசேட பிஇ என்ற இரு மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் டான்ஸ்லையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் டான்ஸ் ரெண்டு கொடுத்தார். முதலாவது கொடுத்தார், அவ்வளவுதான் விஷயம். இது ரெண்டாவது கணனி விஞ்ஞானம் பௌதிகவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்ஸ் ரெண்டு பாடத்துக்கும் ஏபி என்ற ரெண்டு மாணவர்களும் விசேட சித்தி பெற்றிருந்தார். கம்ப்யூட்டர் சயின்ஸும் பிசிக்ஸும் ஏபி என்ற ரெண்டு மாணவர். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏ பிஏ குறிச்சுட்டேன். இது பிசிக்ஸ் ஏயும் பியும் விசேட சித்தி. எல்லாமே விசேட சித்தி என்னுடைய சரி போடும். விசேட சித்தி சாதாரண சித்தி என்ன அந்த குறியீட்டை போடும். ரெண்டாவது தடவை குறிச்சார். மூன்றாவது பௌதிகவியல் வரலாறுக்கு ஏபிசி என்ற மூன்று மாணவரும் விசேட சித்தி. பௌதிகவியல் வரலாறு என்ற ரெண்டு பாடத்துக்கும் ஏபிசி என்ற மூன்று மாணவர்களும் விசேட சித்தி. பௌதிகவியல் ஏ குறிச்சிருக்கேன், பி குறிச்சிருக்கேன், சி வரலாறு ஏ குறிக்கோணம், பி குறிக்கோணம், சி. ஓகே, அடுத்தது ஏசி ஆகிய இரு மாணவர்களும் பௌதிகவியலுக்கும் கணிதத்துக்கும் விசேட சித்தி. ஏசி ஏயும் சியும் பௌதிகவியலுக்கும் கணிதத்துக்கும் இங்க கணிதம் இங்க பௌதிகவியலுக்கும் கணிதம். ஓகே, அடுத்தது வரலாறு நடனத்துக்கு டிஇ என்ற இரு மாணவர்களும் விசேட. வரலாறுக்கு நடனம்
டிஎம்இயும் டிஎம் இ வரலாறுக்கும் நடனம் டிஎம்இஏ குறிச்சு. ஓகே, தரவெல்லாம் குறிச்சாச்சானே. இனி கேள்விக்கு விடை எழுதுறோம். அப்ப வினாக்களுக்கு விடை எழுதுற பொழுது டேட்டாவை சரியா குறிச்சா இங்க கெஸ் பண்றது ஒன்றுமே இல்லை. திருப்பி தரவருக்கா சொல்றேன் பாருங்க. பிஇ என்ற 2 பேரும் டான்ஸுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்ப்போம். திருப்பி செக் பண்ணாங்க, திருப்பி போட்டோ அதுவே முதலாவது சொல்லு பார்த்து பிஎம்இயும் நடனத்துக்கும் கணனி விஞ்ஞானம். பிஎம்இயும் பியும் இயும் நடனத்துக்கும் கணனி விஞ்ஞானம். சரி, அடுத்தது கணனி விஞ்ஞானம் பௌதியவியல் ஏபி, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் பிசிக்ஸுக்கும் ஏபி. ஏ இந்த பி குறிச்சாச்சு, ஏ பி. அடுத்தது பிசிக்ஸுக்கும் ஹிஸ்டரிக்கும் ஏபிசி. பிசிக்ஸுக்கு ஏ எடுத்துட்டான், பி எடுத்துட்டான், சியும் எடுத்துட்டான். ஹிஸ்டரிக்கு ஏ பி சி. ஓகே, அடுத்தது ஏசி என்ற மாணவ பௌதியவியலுக்கு கணிதத்துக்குமா. ஓகே, ஏயும் சியும் பிசிக்ஸுக்கு வந்துட்டு கணிதத்துக்கு இப்ப நாங்க குறிச்சு. சரி, அடுத்து வரலாறும் நடனத்துக்கு டிஇ. வரலாறுக்கு நடனத்துக்கு டிஎம். ஓகே, டிஎம் இயும் இந்த டிஎம் இஏ எடுத்துட்டேன். சரி, ஓகே. முதலாவது பௌதியியல், வரலாறு, கணிதம் ஆகிய பாடங்களுக்கு மாத்திரம் பிசிக்ஸ், ஹிஸ்டரி, மேத்ஸ். பிசிக்ஸ், ஹிஸ்டரி, மேத்ஸ் இந்த 3 பாடத்துக்கு மாத்திரம் விசேட சித்தி பெற்றார். எத்தனை? 6 பெற்று. இது கொஞ்சம் உங்களோட டிஸ்கஷன் அப்புறம் மியூட் பண்ணி விட்டா அப்புறம் நித்திரியாய் சொல்லுங்க. சரி, நான் மியூட் பண்ணிடுவேன். உங்கள்கிட்ட இருந்து விடைய அறிகிறதுக்கு தான் ஒரு சான்ஸ் ஆறது. வராத இந்த கதை அழைக்கப்படாது. நீங்கள் உங்களுக்கு என்ன வருதோ அதை சொல்லுங்க. மற்றவன் சொல்ற விட புள்ளையோ சரியோன்னா குறைவா. நீங்க வரான்னு சொல்ல இன்னும் அந்த வாய்ப்பை கொடுத்து நீங்க சொல்றீங்க இன்னும் கதைக்கிறாங்க. விடைய என்னன்னு சொன்னீங்கன்னா சரி, நீங்க உங்களோட மேல என்ன படுதோ சொல்லுங்க, நான் சரியா போயிடும். பிசிக்ஸ், ஹிஸ்டரி, மேத்ஸ் 3க்கும் மட்டும் என்று சொல்றேன். மாத்திரம் என்றால் வரையில அணைஞ்சு வருங்க. பிசிக்ஸுக்கு சரி, வரலாறுக்கு சரி, ஹிஸ்டரி மேத்ஸுக்கு சரி, ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குமே யோசிக்க மாத்திரம் பிரச்சனை. சிஏ பாருங்க, பிசிக்ஸுக்கு ஏ, ஹிஸ்டரிக்கு மேத்ஸுக்கு வேறு இல்லை. ஆகவே சீதான். அப்ப இங்க சீதான். ஓகே, இப்ப விளங்கி இது என்ன பிரச்சனை? விட தெரிஞ்சு புல விடுறே என்ன போல ஆகலாம். நீங்க அன்றைக்கு நான் செய்த சரியா அப்படியே சொல்லி போட்டு புள்ளைய ஆளுது. அதுமே அடுத்த பேர் பிடி என்ற 2 மாணவர்களும் விசேட சித்திகளை பெற்றிருந்த பாடச்சோடி எது? பியும் டியும் இங்க மாத்திரம் கதைக்கல. ஆனால் பிடி என்ற 2 பேரும் ஏ எடுத்திருக்கிற பாடச்சோடி எது? இங்க பேர் பியும் டியும் ஏ எடுத்திருக்கிற பாடச்சோடி. அப்ப முதலாவது பாடம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஏக்கு இருக்குது, டிஏக்கு இல்லை. பிசிக்ஸ் பிஏக்கு இருக்குது, டிஏக்கு இல்லை. ஹிஸ்டரி பிஏக்கு இருக்குது, டிஏக்கு இருக்கு. மற்றவர்கள் இருக்குது. ஆனா பாடச்சோடி என்றாங்க மாத்திரம் கதைக்கு இது வாய்ப்பு இருக்கு. மேத்ஸை பார்த்தால் டிஏக்கு இல்லை, டிஏக்கு இல்லை. டான்ஸா பார்த்தா பிஏக்கு இருக்கு, டிஏக்கு இருக்கு. அப்ப பி என்ற ஆள் ஹிஸ்டரிக்கு எடுத்திருக்கிற டான்ஸுக்கு, டி என்றால் ஹிஸ்டரிக்கு எடுத்துக்க டான்ஸுக்கு. அப்ப அந்த ஒரு பாடச்சோடி ஹிஸ்டரியும் டான்ஸ், வரலாறும் நடனம், வரலாறும் நடனம் இருக்கு. அபாடம் இந்த முறையை என்று கேட்காமடியா மாறி விடைய முன்னு பின்னுக்கு மாத்தி எழுதினாலும் பிள்ளை.
அப்ப எப்பவும் இந்த வினாக்களுக்கு விடை எழுதுற பொழுது அதுல கவனம். அடுத்து கீழே தரப்பட்ட ஒரு பாடச்சோடிக்காக இந்த 5 மாணவர்களில் எவருக்குமே விசேட சித்தியை பெற முடியாது. அது எந்த பாடச்சோடி? இந்த கேள்விக்கு இங்க போய் தேடுற விட விடைய வச்சு கொண்டு பார்க்கிறது பெட்டர். என்னன்னா எல்லாத்துக்கும் நாங்கள் கேள்வியை போய் விடுறது இல்லை, விடைய வச்சுட்டோம். கம்ப்யூட்டர் சயின்ஸும் பிசிக்ஸும் பார்ப்போம். கம்ப்யூட்டர் சயின்ஸும் பிசிக்ஸும் ஏ எடுத்துக்கான் பி எடுத்துக்கான். முதலாவது விட வராது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏ பிசிக்ஸுக்குமே, இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏ பிசிக்ஸுக்குமே. அப்ப ஏயும் பியும் 2 பாடத்துக்கும் பெற்றிருக்கிறார்கள். அதே வராது, வராத சோடிதான் கேட்டது. அடுத்தது வரலாறு கணிதம் பாப்போம். வரலாறுக்கு எடுத்து கணிதத்துக்கு வரலாறு இருக்குது, கணிதம் இருக்குது. அப்ப அடுத்து நடனம் வரலாறு பாப்போம். வரலாறு டான்ஸ் இங்கே இருக்குது, இங்கே இருக்கு. நடனம் கணிதம் பாப்போம். ஓ இங்க பாருங்க, நடனம் கணிதம் இதை சிக்கிறது பாருங்க. டான்ஸ் காரையும் மேத்ஸ் காரையும் பார்த்தால் இவனை ஏ எடுக்க ஏ என்றவர் மேத்ஸுக்கு ஏ வரக்க டான்ஸுக்கு இல்லை. பி என்றவருக்கு மேத்ஸுக்கு வரையில டான்ஸுக்கு இருக்கு. சி என்றவருக்கு மேத்ஸுக்கு இருக்கு, டான்ஸுக்கு இல்லை. டி என்றவருக்கு மேத்ஸுக்கு இல்லை, டான்ஸுக்கு இருக்கு. இ என்றவருக்கு மேத்ஸுக்கு இல்லை, டான்ஸுக்கு இருக்கு. அப்ப எந்த பாடத்தை எடுத்தாலும் அவைக்கு ஒரு சோடியா கிடைக்கும். அப்ப இங்க கணிதத்துக்கு நடனத்துக்கும் தான் எந்த ஒருத்தரும் எந்த ஏயோ பியோ சியோ டியோ சோடியா இருக்கு. சோடியா ஏக்கு இவர் ஏ எடுத்த அவர் ஏ எடுக்கிறார், இவர் எடுத்தால் அவர் எடுக்கிறார், அவர் எடுத்த இவர் எடுக்க. ஆகவே இங்க அந்த நடனம் கணிதம் இந்த கேள்விக்கு விளங்கிடுதா? கேட்போம். 2 கேள்வி செய்தாலும் ஐடியா இருந்தா சரி. இந்த 30வது கேள்வியில விடையேற்று கொள்றீங்களா? இவருக்குமே விசேட சித்தியை பெற முடியாது. அப்ப இதுக்கு விடைய வச்சு ஒப்புடுறதுதான் சுவம். அங்க போய் தேடி பிடிக்கிறது கஷ்டம். சார் அப்ப ஒரு ஆள் சரி விசேட சித்தியை பெற்றிருக்கலாம் தானே சார்? பாடச்சோடிக்காக 2 பாடத்துக்கு மட்டும் பார்க்கணும். ஒரு பாடச்சோடிக்காக, பாடச்சோடி என்றால் ஏதாவது 2 பாடத்தை சொல்லணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்ஸும் அந்த சோடியில ஏ என்றவர் எடுத்திருக்கிறேன். ஹிஸ்டரியும் மேத்ஸும் எடுத்திருக்காங்க. டான்ஸும் ஹிஸ்டரியும் எடுத்திருக்காங்க. டான்ஸும் மேத்ஸும் ஒரு தரம் எடுக்கல. இவர் எடுக்க அவர் எடுக்கல, இவர் எடுக்கான அவர் எடுத்திருக்கிறார். அப்போ எந்த 5 மாணவர்கள்ல இந்த பாடச்சோடிக்காக மேத்ஸுக்கும் டான்ஸுக்கும் சேர்த்து ஏ எடுத்த பிள்ளை இல்லை. ஒன்று வந்திருக்கு, அல்ல மற்ற வந்து இது அல்ல அதுதான் வந்திருக்கூடிய 2க்குமே வந்த பாடங்கள். சரி, டியினால் விசேட சித்தியை பெற முடியாமல் போன பாடச்சோடிக்காக விசேட சித்தியை பெற்றதால. அப்ப டியினால் விசேட சித்தியை பெற முடியாமல் போன பாடச்சோடி என்று சொல்லிட்டார். எங்க டி கிடையாது பார்ப்போம். விசேட சித்தியை பெற முடியாமல் போன பாடச்சோடிக்காக பாருங்க. டி விசேட சித்தி பெறாது கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், கணிதம், மேத்ஸ், மற்ற ஹிஸ்டரியும் டான்ஸும் எடுத்துக்காங்க. அப்ப இங்க பாடச்சோடி என்றால் ஒன்றில் கம்ப்யூட்டர் சயின்ஸும் பிசிக்ஸும் பெறலாம், அல்லது பிசிக்ஸும் மேத்ஸும் பெறலாம், அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸும் மேத்ஸும் பெறலாம். இப்ப கேள்வி, அந்த பாடச்சோடிக்காக மற்ற மாணவனுரால் விசேட சித்தி பெற்றிருக்கிறார். டிக்கு விசேட சித்தி வராத சோடிக்கு இன்னும் அளவு வந்துருக்கு. அப்ப டிக்கு விசேட சித்தி வராத சோடி இதுவும் இதுவும் பெறலாம், அல்லது இதுவும் இதுவும் பெறலாம். இப்ப வேணும் இந்த பாடச்சோடியை பார்த்தால் இந்த பாடச்சோடிக்காண்டி
விசேட சித்தி பெற்றுக்கிறார் ஏ வரலாம் அல்லது பி வரலாம். இந்த ரெண்டு பாடச்சோடியையும் பார்த்தால் இங்க சி வரலாம் அல்லது ஏ வரலாம். இதையும் பார்த்தால் பாருங்க, இதையும் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸையும் மேத்ஸையும் பார்த்தா இவங்களுக்கு கிடைக்கல. ஆனா இவருக்கு ஒன்று கிடைக்கிற ஒன்று கிடைக்கும். இவருக்கு இல்லை, இவருக்கு வருது பாருங்க, ஏ என்றவருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் மேத்ஸுக்கும் இறந்துரு. அவருக்கு கிடைக்கல, இன்னும் ஆளுக்கு கிடைச்சிருக்கண்டால் டிக்கு கிடைக்காதது யாருக்கு கிடைச்சிருக்கு? எல்லாத்துலயும் எடுத்திக்காரு சார். டிடி கிடைக்காத 3 பாடத்துலயும் எடுத்திக்காரு. அப்ப ஏ போட்டு ஏ போடலாம். அந்த பார்க்காமலே போடலாம். சரி, கீழே தரப்பட்டுள்ள பாடத்துக்கு விசேட சித்தியை பெற்றுக்கொண்ட மாணவர்களை சரியாக காட்டாது. கவனமா பார்க்கணும். பிசிக்ஸுக்கு ஏபிசிடி தான், ஏபிசி தான் வந்தது, டி இல்ல. பிழைச்சிட்டு டான்ஸுக்கு பிடிஇ சரி. வரலாறு என்று சொல்லி 5 பாடம் இருக்கு. மகிழ்ச்சி 2 விட வருது சார். 2 விட வருது. ஓகே, கணனி விஞ்ஞானம் ஏபிஇ. இப்ப காட்டாதான் ஏடி இல்லையே கணனி விஞ்ஞானம். கணனி விஞ்ஞானம் ஏபிஇ சரி. டி இல்ல தானே சார். உங்களுக்கு கேள்விப்படுது சரியாக காட்டாத பாடச்சொல். இப்ப சரியாக காட்டாத இல்லாத ஒன்றை குறிச்சிருந்தா இங்க வந்துடும். முதலாவது விடைய பேர் பௌதிகவியல் ஏபிசிடி. இங்க பாருங்க, பிசிக்ஸ் ஏக்கு இருக்கு, பிஏக்கு இருக்கு, சிக்கு இருக்கு, டிக்கு இருக்குதோ இல்ல. இல்லாத ஒன்றுக்கா இருக்கு. அப்ப நான் இங்கிலீஷ் பெய்யலண்டா, அவன் சார் இவருக்கு எல்லா பாடத்துக்குமே இருக்கண்டா, இப்படிதானே நான் இங்கிலீஷ் பெய்யலண்டா அப்புறம் எல்லாத்துக்கும் இருக்கண்டா, அது போய் தான். அது மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஏபிசிடின்னு சொல்றான், டிக்கு இல்லை. அப்ப இருக்குன்னு சொன்னா பிள்ளை முதலாவது பிள்ளைங்க. ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் வகுப்புல செய்கிற போது பார்க்கணும். சும்மா எழுந்த மாணவர்கள் போட்டு போகக்கூடாது. அப்ப பிராக்டிஸ்ல வந்தது அப்புறம் எக்ஸாமுக்கு ஒரு நம்பிக்கை வரும், எழுதுறாங்க. இது வகுப்புல இப்படி போட்டுட்டு எக்ஸாம் உள்ளது வேற எதுவும் வருமோ, செய்து பார்ப்போமோ ரெண்டு நேரத்தை போனாங்க. நடனம் பிடிஇ சரி, 3 பேரையும் சரியா சொல்றேன். வரலாறு ஏபிடிஇ சியும் வருது. ஆனால் இப்ப அவன் சொன்ன 4 பாடத்துக்கும் இருக்குதானே, 4 பேருக்கு இருக்குதானே, ஏக்கு இருக்கு, பிஏக்கு இருக்கு, டிஏக்கு இருக்கு, இருக்கு. அப்ப ஹிஸ்டரிக்கு எல்லாரும் எடுத்திருந்தாலும் அவன் சொல்ற இந்த 4 பேருக்கும் ஹிஸ்டரி ஏ, மற்ற ஆளுக்கு கதைக்கு. ஓகே, அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏபிஇ அது சரி. ஓகே, ஆகவே இதுக்கு விட பொருத்தமான விட முதலாவது எக்ஸாமுக்கு மிக பொருத்தமான விடையதான் எழுதுறது. சரியான விடையன்ற தேடக மிக பொருத்தமான விடையதான். ஓகே சரி, அடுத்தது. அப்ப இந்த வினாவில படம் பார்த்து விடை எழுதுறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த வினாவை எப்படி புள்ளடிடுற முதல் முறை பயிற்சி எழுதுறவர்களுக்காக சொல்லி தந்தது. இப்படி வட்டமெல்லாம் போட தேவையில்லை, கீரை தேவையில்லை, நீங்க போட்டுக்கிட்டு போகணும். இந்த கண்டி என்ற மாதிரி மெங்கோ ஒன்று முந்தி வந்தது, அதே தான் கண்டி என்று இங்க வந்திருக்கு. ஜோசிங்கோ இந்த எண்கோலத்துக்கு வரும். எண்கோலம் அண்மை காலமாக சில விஷயங்களை தவிர்த்து கொண்டு வா. இப்படி எண்கோலங்கள், இந்த திசை, அதுகளெல்லாம் சின்ன பயிற்சி எடுப்ப ஒரு அலுவலக உதவியாளர் அப்படி பயிற்சிக்கு தான் திசை வாரம். திசையில கேள்வி வரும். அலுவலக உதவியாளர் பயிற்சி வடக்கு மாநிலம் நடக்குது, திசையில கேள்வி வரலாம். ஆனால் உங்களை போய் ஒரு புரிஞ்சுவது இதுக்கு ஒரு டீச்சர் இதுக்காண்ட ஒரு கிராஜுவேட்டுக்கு வைக்கிற பொழுது உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் பேப்பரையும் சேர்ப்போம். கொஞ்சம் குவாலிட்டியா தான். இப்ப 2 எண்கோலம் தந்துக்கு. இந்த எண்கோலம் எங்கட பரீட்சையில ஒரு காலம் இன்னும் வரையல. இப்படி கோலம் வரையல, நான் அறிஞ்சு இல்லை. ஆனால் வெளிநாடுகளில் நடக்கிற சில ஐக்யூ எக்ஸாம்ல இருக்கு.
பொருளில் நடந்த இங்கிலீஷ் மீடியா பேப்பர்களை தட்டினீங்கண்டா இப்போ உங்களுக்கு எல்லாம் புதுசு புதுசா கேள்வி ஒன்றும் தாரையில எல்லாமே சுட்ட கேள்வி தான். எங்க சுட்ட என்றால் ஒன்று வெளிநாடுகளில் நடக்கிற தேர்வு முறை பரீட்சைகள் பேப்பரை நெட்ல தட்டினீங்கன்னா வெறும் அதுல இருந்து எங்கள நாட்டுக்கு பொருத்தமான இல்லை எங்களால செய்யக்கூடிய வினாக்களை போடுவோம். ஒரு தரம் புதிதாக வினா உருவாக்குறது தான். என்ன செய்யணும்னா ஒன்றில் எங்கேயாவது ஒரு ஆங்கில பேப்பர்லயோ லத்தீன் அமெரிக்க பேப்பர்ல இருக்கு எடுத்து போட்டு விடுறது. படத்தை பார்த்தா விளாங்கும். பிறகு இப்போதான் ஏஐ இருக்குது போட்டாது டிரான்ஸ்லேட் பண்ணி தரும். பிறகு ஓரளவுக்கு ஐடியா இருந்தால் நாங்கள் எங்களுக்கு டைம் முடியும்ல. அல்லது சிங்கள மீடியத்தில் வர பேப்பர் எடுத்து போட்டு வாழ. ஆனா இது ஒரு ஆங்கில பேப்பர்ல இருந்தது. நான் சும்மா போட்டுக்கேன்னா அந்த கன்செப்டுக்காக. ஆனால் இப்படி வராத எந்த உத்தரவாதம் இல்லை. நான் தேடின மாதிரி பேப்பர் செட் பண்ற ரிசோர்ஸ் உள்ளே இருக்கிற ஒரு ஆளும் நெட்ல தேடுகிறானே அவருக்கு இது அவர் எடுத்து போட்டு விட்டேன்னா அந்த நேரம் அதிர்ஷ்டம் தான். அப்ப விஷயத்தை அறிஞ்சு கொள்றானே நட்டேன். இந்த படத்தை பேர் முதலாவது கோலம் முழுமையா நிரப்பி தந்தது. அதை வச்சு கொண்டு இரண்டாவது கோலத்தில் ஆங்கில எழுத்துக்களால் காட்டப்பட்டுள்ள பெருமானங்களை காண்க என்றதுதான் வினா. அப்ப இங்க பேர் சில பேருக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டிய சிலவா கதைக்கிற பொழுது மற்றவர்கள குழப்பம். இங்க பேர் இந்த ரெண்டுல எந்த அம்புக்குறி போற இடங்களை பேர் நானே அந்த சின்ன தொடங்குறா பெருசு எடுத்தா குழம்புவீங்க. சின்ன எடுத்தா சரி. ரெண்டுல இருந்து எந்தெந்த எண்ணெய் தொடுதுண்டா 4ஐயும் 5ஐயும் தொடுது. 4ஐயும் 5ஐயும் தான் தொடுது. வெளியிட்டு போட்டுக்கலாம். இந்த 4 5 என்ன செய்தால் இது பெருக்கினா அதாவது ரெண்டுலேருந்து நிறந்துட்டாத சதுரத்திலேருந்து தொடுகிற சதுரங்கள்ல பெருக்கத்தை பக்கத்துல இருக்கு. இங்க இந்த 4ல இருந்து போற பாருங்க 3க்கு போகுது, 2க்கு போகுது, 5க்கு போகுது. அப்ப 3 தர 2 தர 5. இது சும்மா நான் உங்களோட ஐடியாக்கா எழுதி காட்டுறேன். எக்ஸாம் கொள்ள இப்படி எழுதி கொண்டிருக்க தேவை. 2 6 6 5 30 சரியானது. ஓகே, ரெண்டாவது வாய்ப்பு பார்த்தது சரி வந்துட்டு. மூன்றாவது வாய்ப்பு பார்ப்போம். 5ல இருந்து போகும் 4ஐயும் 2ஐயும் தொடுது. 4 2 8. ஓகே, 3ல இருந்து போக அது 4 மட்டும்தான் தொடுது. அந்த 4 பக்கத்துல இருக்கு. இப்ப விளங்கிட்டு உங்களுக்கு நிறந்துட்டாத சதுரத்திலேருந்து தொடுகிற இலக்கங்களை பெருக்கி நிறந்துட்டின சதுரத்துல பக்கத்துல இருக்கு. ஓகே, இப்ப வாங்க 1 என்ற எண்ணில இருந்து போவோம். சும்மா சின்ன எண்ணில இருந்து போவோம். இந்த 1ல இருந்து போனால் அது 3ஐயும் 6ஐயும் தொடுது. அப்போ 3 6 18 18 2 மார்க்ஸ் வந்துட்டு. 2ல இருந்து போனால் 6ஐயும் சிஐயும் தொடுவது. 6ஐயும் சிஐயும் பெருக்கினால் 30 பெறணும் என்றால் சி 5 6 5 30. இனி இந்த சியில இருந்து போறத பாருங்க 6க்கும் 2க்கும் போகுது. அப்ப பெருக்கி எழுதணும் 6 2 12. அப்ப டி 12. இந்த 6ல இருந்து பாத்தீங்கன்னா 1 தொடுவது, 2 தொடுவது, 5 தொடுகிறது, 3 தொடுகிறது. அப்ப பெருக்கோணம் 1 2 2 2 10 13 30. ஆகவே பக்கத்துல உள்ள இ 30. திருப்பி 3ல இருந்து எங்க தொடுவது என்றால் 1 தொடுகிறது, 6 தொடுகிறது, 7 தொடுகிறது. அப்போ 1 6 6 6 7 42. ஆகவே பி 42. இனி 7ல இருந்து 3 மட்டும்தான் தொடுது. ஆகவே சி. அதாவது பெருக்கி வாரவுடைய பக்கத்தில் எழுதும். இப்ப விஷயம் விளங்கிட்டு இனி பார்க்கிறது ஏ 3 பி 42 சி 5 டி 12 இ 30 எஃப் 18 தெரியும். எஃப் கீழே. ஆகவே அடுத்தது விளங்கிட்டுதான். சரி, அந்த ஏ மட்டும் பெருக்குது இல்லையா? ஏக்கு
ஓ தொடுறது ஏழு மட்டும் பக்கத்துல தான் எழுதுறா சார். அது நீங்க ஒரு எண்ணதான் தொடுது மூன்றதான் தொடுது அதுதான் பக்கத்துல ஏழை மூணு பேருக்குல்ல சார் இல்ல ஏழு மூணு ஒன்று இருக்கிறேன். எதுக்கும் பாருங்கோ எந்த சந்தர்ப்பத்திலையும் பக்கத்துலேயே பெருக்கையில இங்க ரெண்டுல இருந்து போக 4ஐயும் 5ஐயும் தான் தொடுது அப்ப 4 5 20 பக்கத்துல பெருக்கவே இல்லை பக்கத்துல அங்க பெருக்கி வரப்படியே எழுதுது இது அம்புக்குறி காட்டல் அப்படி மூணு இல்ல வருது சார் அப்படி போடல நீங்க பார்க்கணும் 2 தொட்டா 2ஐயும் பெருக்கணும் 3 தொட்டா 3ஐயும் பெருக்கணும் 4 தொட்டா 4ஐயும் பெருக்கணும் 1 தொட்டா அது அப்படி எழுத பண்ணியா பெருக்கிற இடம் இல்லை சரி சரி சார் தேங்க்யூ இந்த கேள்வி பெருக்கல் போட்ட மாதிரி கூட்டல் போடலாம் நான் இன்னொரு பேப்பர்ல கூட்டல் போட்டுருக்கேன் இப்ப அந்த தொடுற என்ன பெருக்கிற மாதிரி தொடுறன கூட்டியும் எழுதுதான் தானே அப்ப பேப்பர்ல பெருக்கி இருந்தது நான் அடுத்த பேப்பருக்கு மாத்தி போட்டேன் கூட்டி போட்டேன் இப்ப கணிதத்துல விதமா ஜோதிச்சு கேள்வி போடணும் சார் அந்த ஏ மட்டும் இன்னொரு question. எண்கோலங்கள் ஏ மட்டும். திருப்பி சொல்றேன் ஏ மட்டும் சொல்லுங்க சார். ஏ திருப்பி விளங்கல சொல்ல சார் எங்களுக்கு சரி இதுல ஒன்று விளங்கினால் மற்றதுக்கும் அதேதான் அப்ப நீங்க இங்க எல்லாத்துக்கும் பொதுமைப்படுத்தணும் ஒவ்வொன்றுக்கும் திருப்பி பார்க்கலாம் அதாவது ஒரு எண்ணுக்கு தொடுற பெருக்கி போட்டால் மற்ற எண்ணுக்கும் தொடுறதான் பெருக்கி போடும் பிறகு மாறி பெருக்கலாம் இங்க பாருங்க இதுல முதல் இங்க இருந்து 4 4 எங்க தொடுவது இந்த கோடு இங்க போய் தொடுது அம்புக்குறி போட்டு காட்டுறது தொடுறத காட்டுறதுக்கா அம்புக்குறி போட தேவையில்லை என்ன தொடுவது 3 2 5 அப்ப 3 2 6 6 5 30 அத பக்கத்துல எழுதிக்கிறோம் தொடுற என்ன பெருக்கி பக்கத்துல நிறந்து என்ன பட்டி எழுதிக்கிறோம் இனி 2ல இருந்து நிறந்துட்டாருன்னு 4 5 4ஐயும் 5ஐயும் தொடர்ந்து 4 5 20 சரி இனி 5ல இருந்து பாருங்க நிறம் தீட்டா சரதுன்னு தான் பாக்குறோம் 4ஐயும் 2ஐயும் தொடுவது 4 2 8 பக்கத்துல எழுதிக்கிறோம் 3ல இருந்து பார்த்தா அது 4 மட்டும்தான் தொடுவது பக்கத்துல எழுதிக்கிறோம் 2 தொட்டாதான் பெருக்கலாம் 3 தொட்டாதான் பெருக்கலாம் 1 தான் தொடுதுன்னா அதான் வரணும் வேற வழி இல்லை சரி இங்க வாங்க 1ல இருந்து போனால் 3ஐயும் 6ஐயும் தொடுவது அப்ப 3 6 18 பக்கத்துல எழுதும் இங்க 2ல இருந்து பார்த்தா 6ஐயும் சிஐயும் தொடுவது 6 சி தான் 30 6 சியால பெருக்கா 30 அப்ப சி எத்தனை 5 இதுல சீல இருந்து பார்த்தா 6ஐயும் 2ஐயும் தொடுவது 6 2 12 பக்கத்துல இருக்கும் இந்த 6ல இருந்து பார்த்தா 3 தொடுவது 5 தொடுகிறது 2 தொடுகிறது 1 தொடுகிறது அப்ப 3 5 15 15 2 30 31 30 சி 30 அந்த எந்த பட்டியை படிக்கிறோமோ அந்த பட்டியை பெருக்கிறேன் இல்லையா பெருக்கே இங்க பாருங்க 3ல இருந்து படிக்கிறார் 1 6 7 இந்த 1 6 7 என்ன பெருக்கும் 1 6 6 6 7 42 இனி இதுல இருந்து போனால் அது 3ஐ மட்டும்தான் தொடுகிறது பெருக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை அப்ப 3 ஓகே சார் எனக்கு 3 வந்ததுக்கு அப்படி எடுக்கணும்னா சார் மேலே ஒரு பாக்ஸ் இருக்கு தானே 4 3 அது எங்க பாருங்க நானும் 3 மேலே இருக்கிற பாக்ஸ் 3 4 அதுல 4 ஆன்சர் கொடுத்துருக்கு தானே ஏனண்டா 3 பாக்ஸ் தொடுறது 4 அங்க பெருக்கம் இல்லாட்டிக்கு 3 பாக்ஸ் 4 தொடுற வழியா 4 போட்டிருக்கேன் அதே மாதிரி தான் 7 பாக்ஸ் 3 தொடுற வழியா ஏக்கு விட 3 ஓகே அதான் இப்ப நீங்கள் உயிர்த்தறதெல்லாம் ஒரு படத்தை பார்த்து இன்னொன்றுக்கு இப்படி எழுதுறோம் அவை எப்படி செய்திக்கணும் ஒன்று பெருக்கி இருக்கிறோம் தொட்டு ஒன்று தான் தொடுத்தா அப்படி எழுதி இருக்கிறோம் அவ்வளவுதான் சார் சரி இந்த 3 7 பெருக்கப்படாதா சார் 21 மாதிரி எங்க எதுக்கு ஏண்டா பெருக்கி 7 வந்து 3 தானே தொடுது இந்த எங்க ஏக்கு பக்கத்துல இருக்குல்ல 7 வந்து 3 இல்ல சார் தொடுது அப்ப 7 3 பெருக்குப்பட்டி ஏ வராதா இல்ல இப்ப நான் சொல்றேன் இதுக்கு சொல்லுங்க இந்த 2 எதை தொடுவது
இந்த அந்த 3 லைனையும் தொடுதோ? 4 5 தான் தொடுது. ஓ அப்ப 4 5 தானே பெருக்கி 20 போடுது. 2 ஓ 20 பெருக்கி போடுது. இல்ல 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 தானே? நீங்கள் இல்ல எங்க நின்று பாக்குறீங்களோ அதை பெருக்கிற இல்ல தானே? இங்க பாருங்க, சரி இந்த சரி ரெண்டுல நின்று பாக்குற பொழுது அது 4 5 தொட்டா பெருக்கி 20 எழுதுறீங்க. அப்ப இங்க ம், மட்டும் 7ல இருந்து பாக்குற போது அதை 3 தான் தொடுதுன்னா 3 எழுதுவோம். வேணாண்டு நீங்க நிக்கிற இடத்த பெருக்கு. சரி சரி ஓகே. சரிதான். நீங்க இங்க இந்த சந்தர்ப்பத்திலேயும் அந்த நிறந்துகிட்ட நிக்கிற இடத்த பெருக்கையில தான். ஆகவே இங்க பெருக்கல. நீங்க யோசிக்கிறது சரி, இப்படி இப்படி எல்லாம் வரலாம்னு. ஆனால் இந்த வினாவில அவன் அப்படி சொல்லிடு. கொஞ்சம் நாள் நீ நிக்கிற இடத்துல என்ன உண்டு, எங்கெங்கயோ தொடுறியோ அதை பெருக்கி பக்கம் எழுது. அப்ப 7ல பெருக்க அது 3 மட்டும் தான் தொடுது, பெருக்கிற கொண்டுமே இல்லைன்னா கொண்டு பக்கத்துல எழுது 3. அவ்வளவுதான் விஷயம். சரி சரி ஓகே. சரி, அடுத்த கேள்வி போ. விளங்கி இரண்டா யோசிக்காங்க, அதை செய்வோம். அடுத்தது இப்படி ஒரு கேள்வி வரும். உறவு முறைக்குள்ள வரும் அல்லது இப்படி உயரம் கட்டு என்று உறவு முறைக்கு வர வேயின் மனைவி பி ஒன்று செய்தாங்க போன வாரம். ஏ பிளஸ் பி என்றால் பியை விட ஏ உயரம். இங்க பிளஸ் என்ற அடையாளம் என்னத்தை காட்டுது என்றதான். ஏ பிளஸ் பி என்றால் அவன் சொல்றான் பியை விட ஏ உயரம், பியை விட ஏ உயரம். ஏ கம பி என்றால் பியை விட ஏ குள்ளம், பியை விட ஏ கட்டு. ஏ சய பி என்றால் ஏயும் பியும் சமன். இப்ப பி பிளஸ் கியூ மைனஸ் ஆர் கம எஸ் என்றால் என்ன முடிவு சொல்ல போறீங்கள் என்று கேட்கலாம். இங்க பாருங்க, பிளஸ் அடையாளம் இருந்தால் வாய்ப்பக்கம் பெருசு, முன்பக்கம் பெருசு. கம அடையாளம் என்றால் முன்னுக்குள்ளது சிறிது. சய அடையாளம் என்றால் சமன். இவ்வளவுதான். இப்ப நாங்க தந்திருக்கிற தரவை வச்சுக்கொண்டு இங்க போட போறோம். சயண்டு இருக்கக்கூடிய இது சமன், சயண்டு இருந்தால் சமன். கமாண்ட் இருந்தால் சிறிது, அப்ப கமாண்ட் இருக்கக்கூடிய சிறிது. பிளஸ் இருந்தால் பெரிது, அப்ப பிளஸ் இருக்கக்கூடிய பெரிது. இப்ப வியாக்கியானதை கொடுப்போம். பி பெரிது, கியூ சமன், ஆர் சிறிது, எஸ். இப்ப வியாக்கியானம் என்ன? இந்த கியூவும் ஆரும் சமன். கியூவை விட பி பெருசு, ஆரை விட எஸ் பெருசு. இனி விடையில இருந்து வரும், விடையில இருந்து வரும். விட சொல்றான், இவர்களில் உயரமானவர் பி அல்லது எஸ். அடுத்தது, இவர்களில் உயரமானவர் கியூ அல்லது எஸ். அது கூட ஏன் கியூ மெசேஜ் சமன் வந்துட்டு இப்ப 2ஆவது ஆகும், 2ஆவது ஆகும். முதலாவது டவுட். 4வது விட சார், 4வது விட ஆரை விட எஸ் உயரம் குறைந்தவரா? ஆரை விட எஸ் உயரம், அது போல ஆரை விட எஸ் உயரம் கூடன்னு காட்டுறாங்க. அடுத்தது ஆரை விட கியூ உயரம் குறைஞ்சவரா? ஆரை விட கியூ உயரம் குறைஞ்சதா போல அது சமன். ஆகவே முதலாவதான் பிள்ளை. நான் மற்ற 3 பிள்ளைன்னு காட்டுறதுக்காக சொன்னேன். அப்ப இங்க விட முதலாம். ஏனென்றால் இங்க உயரமானவர் கியூ பி அல்லது எஸ் என்ற இங்க பாருங்க. உங்களுக்கு இப்படி வருகிற போது டவுட் வந்துட்டு சும்மா ஒரு இலக்கத்தை போட்டுக்காரு. ஒரு இலக்கத்தை போட்டு இது 2 சமன், இது 5 என்றா இது 5. எஸ் என்றது 5 விட பெருசா? 5 விட பெரிய இலக்கம் ஒன்று சொல்லுங்க. இங்க பி என்றது கியூவோட பெருசா? அப்ப பி ஒரு இலக்கம் சொல்லுங்க. 8 சார். 8. இப்ப இது எது பெருசு? 8 தான். ஓ, பி தான் பெருசு. ஒரு ஆள்
5 விட ஒரு பெரிய இலக்கம் 16 உண்டு. இப்ப பெரிய இலக்கம் எது? 16. 16. அபேஸ் அப்ப பி அல்லது ஏன் இந்த 2 பேரும் சமம். இவர் அவரோட பெருசு, இவர் அவரோட பெருசுன்னா ஒன்றில் இவர் பெருசு, எல்லாரும் பெருசு. அப்ப இவர்களின் உயரமானவர் பி அல்லது எஸ் என்ற முதலாவிட டவுட்டா இருந்தா நீங்க இலக்கத்தை போட்டு பார்த்து. அடுத்த பேர் சார் எக்ஸ்கியூஸ் சார், அந்த சமன்பாட்டுல பியும் கியூவும் ஆரும் எஸ்ஸுக்கும் சமன் தானே சார் டோட்டலா பார்க்கும்போது? என்னன்னு பியோட கியூ சின்ன. ஓ சார். கியூ மாறும் சமன். ஒரு ஆரோட பெருசு. அந்த சமன்பாடு அப்படியே நோக்கனா சார்? இந்த 2 சமன். அப்ப இது அடையா பெருசு பெருசு சின்ன அடையாளம் சமன் இல்லை தானே. நீங்கள் சொல்றத விட இப்ப வேணும்டா பி சமன் ஆர் சமன் எஸ் என்று வந்தால்தான் நம்ம அப்படி எனக்கு எல்லாம் சமன் என்று வரும். சமன்பாடா கறந்து ஏழாயிரம். இது சமன்பாடு இல்ல, சமநிலையே இல்லை. இது சமன் இல்லையா இப்படி போட இது சமன்பாடு இல்லை, இதுதான் சமன். மற்றது சமன் இல்லை. அப்ப இங்க பாருங்க கியூவோட பி பெருசா, இங்க ஆரோட எஸ் பெருசா. அப்ப பி அல்ல எஸ் தான் பெருசா இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். சார் அத அப்ப முழுமையா எடுக்கலாதா சார் சமன்னு சொல்லி? சார் இப்ப சார் எக்ஸ்கியூஸ் சார், அந்த பீல வந்து பெருசுன்னு தானே பாத்துனாங்க, அங்காலையும் எஸ் வந்து பெருசுன்னு தானே பாக்குறோம் 5 விட. 5 விட அங்க 6 குடுக்குற மாதிரி இங்கால பீக்கம் 6 கொடுத்தா எப்படி வரும் சமன்பாடு? அதுதான் பி அல்லது ஆர் உயரமான. சரிதானே? சரி, இப்போ அது நான் பாரு உங்களோட சந்தேகத்தை கிளியும். அதுக்குதான் அந்த இலக்கம் போட்டு காட்டுறேன். இங்க பாருங்க, பி இப்படி போட்டு கியூ சமன் ஆர் இப்படி போட்டு எஸ் என்று. இப்ப நான் கேட்கிறேன் உங்களோட கியூ 5 என்றால் ஆரம் 5 தான். ஏன் சமன் இது 5 என்றால் இது 5. இப்ப எஸ் என்றது 5 விட பெருசு. 5 விட பெருசு என்றால் நீங்க எந்த இலக்கம் சொல்லலாம். 6 சொல்லலாம், 7 சொல்லலாம், 8 சொல்லலாம், 9 சொல்லலாம். இப்படி எதுவும் பெறும், ஏதாவது ஒரு இலக்கம் பெறும். அது மாதிரி இது 5 விட பெருசா உடஞ்சே 6 சொல்லலாம், 7 சொல்லலாம், 8 சொல்லலாம், 9 எதுவும் சொல்லலாம், 10 சொல்லலாம். அப்படி போ. இப்ப நீங்கள் எதை சொல்றீங்கன்னா, இப்ப இதுல 6 சொன்னீங்கன்னா இங்க 6 சொல்லி 2 சமநிலை இல்லை. 6 6 இது எது பெருசுன்னா உங்க பி அல்லது எஸ். ஒரு ஆள் சொல்றது 9. ஓகே, 5 விட பெருசு 9. சரி, இப்ப எது பெருசு? எஸ். ஒரு ஆள் சொல்றது பி 16. இது சரிதானே? அப்ப எது பெருசு? பி. அப்ப எது பெருசுன்னா பி அல்லது எஸ். உயரமானது பி அல்லது எஸ். ஓகே, சரியா? ஓகே சார். ஓகே, இதுல ஒரு விட வந்து இவர்களில் மிகவும் பெரிதவர் பி என்றா சரியாது. ஒன்று தனிய ஒரு விட வந்திருந்தால் இவர்கள் உயரமானவர் பி. இதுல அப்படி வரையலாம். அப்ப அடுத்த வேலையில வரப்போது பேரன் இதுல 2க்கும் வாய்ப்பு இருந்தபடியா வரையலாம். இப்ப இத பேர் இதுல பி சய கியூ கமா ஆர் சக எஸ் சய டி. இப்ப இந்த இதுக்கு பாருங்க, இதுல இப்ப நாங்கள் குறியீட மாத்தோம். அப்படி எழுதலாம். சயண்டு வந்த என்ன சமன் கியூ எழுதுறோம். கமண்டு வந்த என்ன சிறிது. சகண்டு வந்த என்ன பெரிது எஸ். சமனண்டு வந்த என்ன. இப்ப பாருங்க, பியும் கியூவும் சமன், எஸ்ஸும் டியும் சமன். ஆகவே இவ 2 பேரும் ஒரே பெருமானம், இவ 2 பேரும் வேற ஒரு பெருமானம். ஆனால் இவைய விட ஆர் பெருசா, இவைய விடவும் ஆர் பெருசா. அப்ப ஆக பெருசு எது?
ஆறு. ஆறு. சரி, இனி இலக்கம் போட்டு பார்ப்போமா? நானே ஏன் இலக்கம் போட்டு பார்க்கலாம்டா, விலங்கியலேண்டா குறுக்கு வழிகளால போகலாம். இது பிள்ளையான வழி இல்லை தானே. நம்பர்ஸ்ன்றது எங்களுக்கு தெரிஞ்ச இலக்கம், நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச வழியா போ. இப்ப பிக்கு 7 போட்டா கியூவும் 7 தான். சமரண்ட வழியா 7 விட பெரிய இலக்கம் என்ன? 8. 8, 9, 10 மேலாம். சரி, 8 போ. இந்த பகுதி டி 3 என்றால் எஸ் எவ்வளவு? 3 3 3 விட 6 பெருசா? 3 விட 8 பெருசா? 8 பேர். இப்ப வேற எது பெருசு? 6. ஆனா ஏன் சொல்லி 3 போடுவோம்னா, நீங்க 9 போட போறேன்னு சொன்னா அது 9 9. ஆனா 9 விட 8 பெருசோ இல்ல, ஆகவே 9 வரையில இங்க இருந்து வேற இது 8 சொல்றீங்க. ஆனா முடிவு சொல்றது 6 வந்து எஸ் விட பெருசா இருக்கும். அப்ப எஸ் விட பெருசா இருக்கும் சொம்பா இருக்கா. அப்ப எஸ்ன்றது 8 விட சின்னதா இருக்கும். 8 விட சின்னனா இந்த பொறுமாத கூடாது. அப்ப 8 விட சின்னதா இங்க போட்டு 6 இதான் உயரமானவர். இந்த சமநிலையா நேரடியா எழுதுவீங்க. நான் இந்த இனி இதுவும் இல்ல எங்களுக்கு குழப்பம், நாங்க சின்ன மேத்ஸ்ல கொஞ்சம் மேத்ஸ்டா கொஞ்சம் தப்பி ஓடுறாங்க என்று சொல்றாக்களுக்காகத்தான் அதை சொல்லி. இந்த 11வது கேள்வியில ஒரு கீழே இலக்கம் வாங்கிட்டு சொல்றீங்க. சரி, ஒரு கேள்வி போ. இந்த குடுவ கேள்வியை பாரு. இதுவும் அடிக்கடி பாரு. பாலும் நீரும் 3 2 கண்ட இருக்கு. இன்னொன்று 2 5 கண்ட வீதத்துல இருக்கு. உண்டாக்கினால் என்ன விகிதம்? இதுவும் ஏற்கனவே பல தடவை செய்தாச்சு. பாருங்க, 31 39க்கு. ஓகே, பால் நீர் 3 2 இங்க 2 5 இப்படி வந்தால் சமவெளி விகிதம் என்றதான் கென்சார். நாங்கள் குறுக்கு வழியே சொல்லிதான். இப்ப நீங்க மேட்சுக்கு போகணும் இல்லை, இப்படி கேள்வி உண்டு தானே வரப்போகுது. இப்போ 3 2 போடாது 5 2 கூட்டி பக்கத்துல இருக்கும். அது என்ன சொல்லல, 3 பங்கு பால் 2 பங்கு தண்ணி என்ன மொத்தமா 5 பங்கு இருக்கும். 2 பங்கு பால் 5 பங்கு தண்ணி என்ன மொத்தமா 7 பங்கு இருக்கு. அப்ப நீங்க மிக்ஸ் பண்ணாக்கா இந்த 2 சமனாக இல்லை. இது 5 பங்கு 7 பங்கு இருக்கு. 5 லிட்டர் இது 7 லிட்டர். ஒரு 2 சமனா இல்லை. சமனா இல்லை என்று சொன்னா நாங்க ஒப்பிட்டு பார்க்கிறோம். அப்ப சமவெளி விகிதம் ஆக்கும். அதுக்கு தான் என்ன செய்வோம், மாறி பெருக்கும். கொஞ்சம் இந்த 5 அலைத பெருக்கும், இந்த 7 அலைத கூட்டி போட்டு மாறி பெருக்கு. மாறி பெருக்கினால் 7 3 21 7 2 14. இந்த 7 அலைஞ்சு இந்த 5 அலைஞ்சா 5 2 10 5 5 25. இப்ப கூட்டினீங்க எப்படி கூட்டுறோம்? 21 14 35, 10 24 35. அப்ப திருப்பி எழுதி பார்க்க தேவை. இதை கூட்டி விட சரி 31 39. அப்ப என்ன விகிதம் இருக்குன்னா 31 39. ஏன் சார் அதை பெருக்கணும்? சமவெளி விகிதமா மாத்துறது அப்படி பெருக்கும். இது 5 பங்கு இருக்கு, இது 7 பங்கு இருக்கு. அப்ப 5 7க்கும் பொதுவான மடங்கு எதுண்டா 35. அப்ப இதை 35 மாத்தோம்னா 7 ஆளுக்கு இருக்கும். இதை 35 மாத்தோம்னா 5 ஆளுக்கு இருக்கும். அதைத்தான் குறுக்க பெருக்கி காட்டு சுவமா செய்யறதுக்காக குறுக்க பெருக்கும். நீங்க இந்த ஐடியா விளங்கினாலும் இப்படி 2 சந்தர்ப்பம் நீர் அளவு சொல்ல இல்லை என்றால் முதலாவது கூட்டுங்க 2வது கூட்டுங்க மாறி பெருக்கி போட்டு கூட்டுங்க. அப்படி ஓகே. சரி, தொடர்ந்து பலர் இணைஞ்சிருக்கிறீங்க என்றாலும்
தொடர்ச்சியான கணக்கை செய்தோம்னா நீங்களும் சளிப்படைஞ்சிருவீங்க. 1.5 மத்தியானம் பார்த்துட்டேன். இன்றைக்கு சொன்னதுல ஏதாவது ஒரு ஐடியாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கேன்னு நம்புறேன். ஒரு நாளைக்கு ஒரு ஐடியாவது கிடைக்க மாட்டாலே ஒரு மாதத்துல 10 கிளாஸ்ல பங்கு வந்தீங்கன்னா 10 ஐடியா வரும். அப்ப 10 ஐடியான்றது 10 புள்ளிய பெறுவதற்கான வாய்ப்பே அதிகரிக்கும். உங்களோட திறமை இருக்கு, நீங்க செய்வீங்க. ஆனா டைமுக்குள்ள செய்யப்படாதுங்க. நான் எக்ஸாம் பேப்பரை போட்டா உடனே முழுமையா செய்யலாது. ஆனால் நீங்கள் ஒரு வினாவை எடுத்து முதல் செய்து பாருங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல செய்யக்கூடிய இருக்காண்டு பிறகு மெல்ல மெல்ல முன்னேறலாம். அதிவச போட்டி பயிற்சியை தோற்றார்கள் கடன் பயிற்சி செய்யுங்க. உங்களுக்கு தான் பிரச்சனை, பாடசாலையில் நடக்குது விளையாட்டு போட்டி அது இதுன்னு திரும்பிங்கள். இருந்தாலும் எங்களுடைய விடயத்திலேயே நாங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு சில வச்சு கும்பிட போறையில் வருது. ஆகவே நீங்கள் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வேலை செய்து கொண்டு படியுங்கோ. படிக்காமல் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். கடன் போட்டி இந்த முறை. ஆகவே நாளைக்கு எங்கட அதிப ஆசிரியர் சேவைக்காரருக்குரிய போன வகுப்பு செய்த வினாத்தாண்ட தொடர்ச்சி இருக்காக செய்வோம். மற்றவர்களுக்கு இனி வியாழக்கிழமை பிரின்சிபல் இந்த வினாத்தாண்ட தொடர்ச்சி வியாழக்கிழமை இரவு 8:30 பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, குட் நைட்.